குருவே துணை. நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மீன லக்னத்தை பற்றி பார்க்க போகிறோம். மீன லக்னத்துக்கெல்லாம் லக்னாதிபதியாக வரவர் குரு பகவான். இந்த குரு பகவான் லக்னாதிபதியாக வரும்போது, லக்னத்தில் இருந்தாலும், லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் இருந்தாலும், 7ஆம் இடத்தில் இருந்தாலும், 10ஆம் இடத்தில் இருந்தாலும் பெருத்த யோகத்தை கொடுப்பாரு. ஏன்னா குரு பகவான் தான் எல்லா சுகபோகங்களும், எல்லா யோக பாக்கியங்களும், பொன் பொருள், ஆடை ஆபரணம் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். அந்த குரு பகவான் கேந்திரஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல யோக பலனையே கொடுப்பாரு. 1, 4, 7, 10 கேந்திரஸ்தானம், 1, 5, 9 திரிகோணஸ்தானம். இந்த 1, 5, 9 இந்த குரு பகவான் இருந்தாலும் யோக பலனையே கொடுப்பாரு. ஏன்னா குரு பகவானுக்கு மட்டும் தனி சிறப்பு உண்டு. ஏன்னா 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை உண்டு. அப்படி இருக்கும்போது இந்த 1, 5, 9 இருக்கும்போது 5ஆம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பாரு. அப்போ இந்த லக்னாதிபதி லக்னத்தையே பார்க்குறாரு. அப்படிங்கும்போது யோக பாக்கியம் அதிகமாக கிடைக்கும் இல்லையா? அந்த பாகிஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு லக்னத்தை பார்த்தாலும், 7ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு லக்னத்தை பார்த்தாலும் அந்த யோக பாக்கியம் கிடைக்கும். அதனால் குரு பகவான் எங்கே இருந்தாலும் யோக பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுப்பாரு. எங்கே இருந்தால் அதிகமாக கெடுதல் பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், ஏதாவது பாவகிரகத்தோடு சேர்ந்தோ அல்லது மார்காதிபதியோடு சேர்ந்து ஏதாவது 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்துல இப்படி உட்காந்துருந்து அந்த தசையை நடத்தினாக்க, அவர் குரு பகவான் அந்த யோகத்தை கெடுத்து மார்காதிபதியோடு சேரும்போது, பாதகாதிபதியோடு சேரும்போது மட்டும்தான் குரு பகவான் கெடுதல் செய்வார். இல்லை வேறு கிரகங்களோடு, நல்ல யோக பாக்கியத்தோட கிரகங்களோடு சேர்ந்துருந்தாருன்னா குரு பகவான் கெடுதல் செய்ய மாட்டார். நல்ல பலனியை தான் செய்வார். 3, 6, 8, 12 இருந்தாலும் பார்க்குற இடத்துக்கு கெடுதல் செய்ய மாட்டார். ஏன் பார்வை 5, 7, 9ஆம் பார்வையாக இருக்குது குரு பகவானுக்கு. குரு பகவான் எங்கே உட்காந்துருக்கிறாரோ அங்கேருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்த, 9ஆம் இடத்த குரு பார்ப்பார். அப்படி பார்க்குற போது எங்கே உட்காந்துருக்கிறாரோ அங்கேருந்து அந்த வீடும் வலுப்பெறும். அப்போ குரு பகவானுக்கு அது தனி சிறப்பு உண்டு. இந்த மீன லக்னக்காரருக்கெல்லாம் குரு பகவான் எங்கே இருந்தாலுமே கெடுதல் செய்யக்கூடிய வாய்ப்பில் கொடுக்க மாட்டார். 8ஆம் இடத்துல இருந்தால் மட்டும் தசையை நடத்தும்போது கெடுதல் செய்வார். 8ஆம் இடம், 8ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த லக்னத்தை பார்க்க முடியாது இல்லையா? அப்போ லக்னத்தை பார்க்க முடியாத சூழ்நிலை வரும்போது அவர் கெடுதல்கள் செய்யறதுக்கு வாய்ப்பு வரும். மற்ற இடத்துல இருந்தாலும் கெடுதல்கள் செய்ய மாட்டார், நன்மையே செய்வார். நம் வாடிக்கையாளர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.